ஜவஹர் அலி சார், முதல்ல உங்கள்கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை. எதிர்க்கட்சியான அதிமுக கிட்ட முதல்ல முன்வைக்க வேண்டிய கேள்வி, 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி சார் இருந்தது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேஸ்ன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பேஸ்ன்ட்டு யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தா, யாரெல்லாம் ஊரை அடிச்சு ஒலையில போடுறானோ அவனுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரவுடிகளுக்கு நல்லா இருந்துச்சு. கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கு இந்த 5 வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. முதலமைச்சர் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வெளிநாட்டுல வந்து சொத்துக்களை சேர்த்து வச்சு குமிக்கி எவ்வளவு சேர்த்து வைக்கிறதுமோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து இதெல்லாம் அதே மாதிரி திமுக அமைச்சர்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது 5 வருஷம். எப்படின்னா, எவ்வளவு கொள்ளடிச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தலைமைக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடணும். திருப்பதி கோயில்ல போய் ஒரு 10% அன்னதானம் வழங்கணும். மிச்சது 40% இவனுக்கு எடுத்துக்கிற வேண்டியதான். சட்டநாதர் கோயில மறந்துட்டீங்களா? அது இல்லாம சட்டநாதர் கோயில போய் பூஜை பண்றதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆமா, அதையும் இருக்குது. அப்புறம் திமுக கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. காவல் நிலையத்துல போய் கட்ட பஞ்சாயத்து போய் நான் தாண்டா ரவுடின்னு சொல்ற அளவுக்கு டேபிள வச்சு அருவா வச்சு பேசுற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. பெண்களுக்கு வந்து இவனுங்க பாலியல் தொந்தரவு எவ்வளவு கொடுத்தா கூட அது கேஸ் வழக்கு போடாம இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அதனால திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பொதுமக்களுக்கும் செய்யறவன் அதுதான். ஏன்னா பொதுமக்களுக்குன்னா அது ஒரு நரக வேதனை. நரக வேதனைன்னா எப்படா இந்த ஆட்சி போகுங்கிற நிலையில மக்கள் இருந்தாங்க, நரக வேதனை இருந்தாங்க. அந்த நிலை என்னன்னா, அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு இந்த ஆட்சியில வந்து ஒவ்வொருத்தருடைய தலையிலே 4,65,000 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க தெரியுமா? இது சாதாரண விஷயம் இல்ல. இந்தியாவிலேயே ஒரே வருஷத்துல 2 லட்சம் கோடி கடன் வாங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2 லட்சம், அது 10 லட்சம் கோடி கடன் ஆக்கியிருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசினா இது போன்ற, அதாவது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல விலைவாசி ஏறும், ஏறாதுன்னு இல்ல, கிராஜுவலா ஏறும். ஆனா 15 ரூபா 2011 15 ரூபா வித்த அரிசி 25 ரூபா வந்து ஆச்சு, 26 ரூபா ஆச்சு. எப்பன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷம் வரும். ஆனா இவங்க ஆட்சி வந்து 25 ரூபா அரிசி உடனே 55 ரூபாய்க்கு போச்சு. அதுதான் விலைவாசி. எல்லா பொருட்களும் நீங்க அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, மின்சார கட்டணத்துல இருந்து, சொத்து வரியில இருந்து, சுகாதார வரியில இருந்து எல்லா வரியும் உயர்ந்து போனது இல்லாம, அது இல்லாம அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டாங்க. ஊழல் ஒரு பக்கம் இப்ப கே நேரு இவங்க வந்து வழக்கு போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ நீதிமன்றமே நேத்து என்ன சொல்லிட்டாங்க, வழக்கு போடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு 2,500 கோடி ரூபாய் ஊழல் வாங்கினதுக்கு ஆதாரப்பூர்வமான எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க இடி. எல்லாமே தெளிவா இருக்கு. டாஸ்மார்க்ல ஊழல், பத்திரப்பதிவுல ஊழல், நீங்க இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க, விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்றீங்க, சொத்து வரி, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பேசுறீங்க. ஆனா தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா நாளிதழ்களில் விளம்பரமாக வருது அரசு தரப்புலேருந்து, மாதராய் பிறப்பதற்கே அப்படின்னு டைட்டில் போட்டு பெண்களுக்கு செய்த சாதனைகள் என்ன, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இது மாதிரியான சாதனைகளை திமுக தரப்புலேருந்து எடுத்து வைக்கிறாங்களே, அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லாமல் போயிருச்சு. இது எவ்வளவு பெரிய அநியாயம் சார். மக்களுடைய வரிப்பணம் எதுக்கு பயன்படுத்தினா மக்களுக்கு பயன்படுத்தினா அது ஒரு நல்ல ஆட்சி. ஆனா இவன் பீலாவும் பித்தலாட்டமும் பில்டப்பும் பண்றதுக்காக, இவன் பொய்களை சொல்றதுக்காண்ட இவன் ஆட்சி விளம்பரத்தை அதுக்காக விளம்பரம் கொடுத்து ஒவ்வொரு பத்திரிகையில, யூடியூப்ல ஒவ்வொரு விளம்பரம் அதுக்காக செலவழிக்கிற தொகை மட்டும் பல ஆயிரம் கோடி சார். கொஞ்ச நெஞ்சம் இதுல இத ஒரு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல ஆயிரம் கோடிய திட்டங்களை தானே சார் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வரிப்பணம் இல்ல சார், திட்டங்களை தானே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க திட்டங்கள் எந்த திட்டங்களை மக்கள் படக்கூடிய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? 6,990 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குத கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? இந்தியாவிலே பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று சேர்த்திருக்காங்களா? சொரிநாய் கடிப்பில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் மாநிலம் இருக்கிறது கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு போய் சேர்த்திருக்காங்களா? கல்வியில் பின்தங்கி போய் இருக்குங்கிறத போய் கொண்டு போய் சேர்த்தாங்களா? எதை சார் சேர்த்தாங்க? இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இன்றைக்கு போராட மக்களை வந்து அடிச்சு உதைச்சு தூக்கி போட்டு உதைக்கிறாங்களா? அதெல்லாம் கேட்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நேற்று ஹேண்டிகேப், அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஹேண்டிகேப் எப்படி சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் நேற்று போராடி மாற்றுத்திறனாளிகள் என்ன சார், மாற்றுத்திறனாளிகள் சாரி மறந்துட்டேன், மாற்றுத்திறனாளிகள் நேற்று போராடினாங்க சார். நான் அந்த டைம்ல போயிருந்தேன் சார். போலீஸா சார் இவங்க
அநியாயம் சார். மாற்றுத்திறனாளிகள்லாம் அடிச்சு வச்சு வண்டியில தூக்கி போட்டு ஏத்துனாங்க சார். கண் எதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி போயிட்டேன். இதெல்லாம் ஒரு ஆட்சியா? பெண்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தி இந்த நம்ம தூய்மை பணியாளர்களா இருக்கும், இடைநிலை ஆசிரியர்களா இருக்கட்டும், இவர்கள் இதையெல்லாம் காட்ட சொல்லுங்க. சரி சார், நீங்க இல்ல சார், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா சட்டமன்றத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் வந்து திரும்ப நீங்க தான் வரணும், மக்கள் எல்லாரும் அதான் விரும்புறாங்க அப்படில பேசுறாங்க. செல்வ பெருந்தகை மட்டும் இல்ல, இந்த கட்சிக்கு துரோகம் செய்த ஓபிஎஸ் சொல்றாரு. ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும் இல்ல. ஜவஹர் அலி சார், இப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையாக இருக்கலாம், கள்ளச்சாராயமாக இருக்கலாம், கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கலாம், இல்லை அந்த ஜாஃபர் சாதிக் சிக்கனதாக இருக்கலாம், இப்போது இடி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் பட்டியலாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்தியாவில் எங்கேயும் நடக்காத முதல் முறையாக நடக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆட்சியில் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இது இருண்ட ஆட்சின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. உங்களுடைய இறுதி கருத்து என்ன சார்? இல்ல, அவர் மோகன் சார் கூட சொன்னாரு, அதாவது வந்து நீங்க தேசிய குற்ற ஆவண காப்பகம் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா நம்ம வந்து கம்மியா இருக்கோம் மற்றமா. நான் கேட்கிறேன், அவரு நீங்க இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்தது, இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்திருக்கு தவிர மத்த மாநிலத்தை நீங்க இந்த குற்றங்கள்ல கம்பாரிசன் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க முன்னாடி நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்தது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் அம்மா எப்படி ஆட்சி செய்தார்கள், அதன் பிறகு எடப்பாடியார் எப்படி ஆட்சியை கொடுத்தார், தமிழ்நாட்டில் இப்படி வந்து அறிவால் கலாச்சாரமும் துப்பாக்கி கலாச்சாரமும் பெண்களுக்கு எதிரான கலாச்சாரமும், கோவையிலையும் சரி கல்லூரி மாணவி நந்தன கல்லூரி மாணவங்கள்லாம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பட்டம் பண்ணாங்கன்ட்டு முன்னாடி எல்லாம் இது மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்திருக்கோமா? எதுவுமே இல்லை. காரணம் என்னடா, இதுக்கு முக்கிய காரணம் என்னடா, தனிநபர் குற்றமாக இருந்தாலும் அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து போதைப் பொருட்கள், கஞ்சா அபின் போன்ற பொருட்கள் தாராளமா கிடைக்கிறதுனாலதான் இளைஞர்கள் கெட்டு போறாங்கிறதா குற்றச்சாட்டு. அதுக்கு யார் காரணம்னா இந்த அரசாங்கம். அதை விற்பனை செய்யக்கூடிய பேக்ரவுண்ட்ல யார் இருக்காங்கன்னா திமுக காரங்க இருக்கிறாங்கன்னு தான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து சாதனை சொன்னாரு நண்பர், இவர் சொன்னாரு சாதனை என்னன்னா மக்கள் பயன்பெற வகையில நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க கேட்டா சொல்லுவாரு இல்லந்தோறும் கல்வி. இல்லந்தோறும் கல்வி எத்தனை பேர் இல்லந்தோறும் போய் கல்வி கத்து கொடுத்தாங்கன்னு தெரியல. இல்லந்தோறும் மருத்துவம், வீடு தேடி மருத்துவம், எத்தனை பேருக்கு மருத்துவம் பார்த்து கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா அதுக்காக சார் அரசு தரப்புல இருந்து ஒரு நம்பர் சொல்றாங்கல்ல, இப்ப அரசு தரப்புல இருந்து வந்து 1 கோடி பேர் பயனாளர்கள், 2 கோடி பேர் பயனாளர்கள் சொல்றாங்களா, அப்ப அது எல்லாமே ஹம்பக்கா? அம்பக்கு, மோசமான அம்பக்கு. அது வந்து பொய் பித்தலாட்டம். நீங்க சொன்னீங்கல்ல பீலான்னு சொல்லுவாங்கல்ல, உங்க தலைப்புல சொன்னல, அந்த பீலா விடுறதுக்காண்டி ஒரு கட்சி இந்த ஒரு ஆட்சி இருக்கிறாங்க. அப்புறம் நீங்க நாங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில வந்து ஒரு கட்டமைப்புகளை உருவாக்கணும். அந்த கட்டமைப்பு என்னன்னா மெட்ரோ ட்ரெயினா இருக்கட்டும், 11 மருத்துவக் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 68 கலை கல்லூரிகள், கால்நடை பூங்கா, இதுதான் கட்டமைப்பு. எந்த காலத்திலையும் மக்களுக்கு பயன்பெற இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கருணாநிதிக்கு சிலை, கருணாநிதிக்கு பேனா, கருணாநிதிக்கு பஸ் ஸ்டாண்டு, அப்படி எல்லாம் நீங்க பண்றாரு. மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இன்னும் சொல்ல போனா கருணாநிதி படத்தை திறந்து வைக்கிறதுக்காண்டி நீங்க சொல்லக்கூடிய அந்த சங்கிங்களை வச்சுதான் ராஜ்நாத் சிங், ராம்நாத் கோவிந்த் இவங்களை வச்சுதான் திறந்து வைக்கணும்னு நீங்க பிடிவாதம் பண்றீங்க. உங்களுக்கு நோக்கம் எல்லாம் என்னன்னா மத்திய அரசாங்கத்தோட நீங்க வெளியில வந்து சண்டை போடுற மாதிரி இருந்தா கூட உள்ள வந்து உங்க பாவலா காட்டுறீங்கன்னு தான். அப்புறம் அதுக்காக தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலையும் சரி வெளியும் சொன்னார், சவால் விட்டாரு. நீங்கள் சாதனைகளை, உங்களுடைய சாதனைகளும் என்னுடைய சாதனைகளும் நாம ஒரே மேடையில் விவாதிக்கலாம் கேட்டாரு. உங்களுடைய 5 வருட சாதனை, என்னுடைய 5 வருட சாதனை, சாதனைகள் யார் சிகரமாக இருக்கிறான்னு சவால் விட்டாரு. அதுக்கு பதிலே இல்ல, பேசுறது கூட முடியல. இன்னும் சொன்னவரை ஒரு நண்பர் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். அவர் சொன்னாரு இந்த மாதிரி கடன் இல்லையா கடன் இல்லையாண்டாரு. அதாவது வந்து 2011 திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 1,48,000 புள்ளி வரத்தோடு சொல்ற உண்மையான புள்ளி வரத்தம். அவர் மாதிரி போய் சொல்ல 1,48,000 கோடி ரூபாய் கடன். அதற்கு பிறகு 10 வருடம் ஆட்சி செய்தோம். 10 வருடத்துல வருஷத்துக்கு 30,000 கோடி வீதம். நாம ஆட்சி விட்டு போகும்போது 4,80,000 கோடி, அதாவது 3 லட்சம் கோடி மட்டும் தான் வாங்கணும். ஆனா இவங்க ஒரே வருஷத்துல 2 லட்சம் கோடி கடன் வாங்கினது இல்லாம இந்த 5 வருஷத்துல 6,30,000 கோடி ரூபாய் நீங்க முதலீடு மூலதன செலவுன்னு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். மூலதன செலவுண்டா எதுக்குன்னா அன்றாட செலவுகளுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன். அப்படி பார்க்கும்போது அன்றாட செலவுகளுக்குனா
கட்டமைப்புக்காக வாங்கல, கட்டமைப்புக்காக செலவழிச்சது வெறும் 2 லட்சம் கோடி. ஆனா இல்ல சார், மோகன் சார் சொல்றது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் இந்த கடன்கள் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே சார், அதுதான் எவ்வளவு அம்பக்குன்னு சொல்ற. வளர்ச்சினா கட்டமைப்புக்காக நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது 2 லட்சம் கோடிக்கு நீங்க சொல்றீங்க. நீங்கள் அன்றாடம் செலவுகளுக்காக 3 லட்சம் கோடி கடன் வாங்கிங்க. அது கட்டமைப்பு இல்ல, அதனால வளர்ச்சி ஏற்பட போறதில்ல. அதனால தேய்வு தான் ஏற்படும். அதனால மக்கள் தொகையில கடன் தான் உண்டாக்கும். 2வது ஜிடிபி உயர்ந்திருக்குன்னு சொல்றாரு சார். ஜிடிபி உயர்ந்ததுக்கு இந்த ஆட்சி காரணம்னா யார் எல்லாரும் சிரிப்பாங்க சார். இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் கொரோனா, 2023க்கு பிறகுதான் உங்க ஆட்சியே ஆக்டிவா செயல்படுது. இந்த 2023 சில கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் போட்டீங்க, எம்யூ போட்டீங்க. அந்த கம்பெனிகளுக்கு நிலத்தை கொடுத்து இன்னும் அந்த கம்பெனி ஒரு சில கம்பெனி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இன்னும் உற்பத்தியே இன்னும் ஆரம்பிக்காத நிலையில தான் 98% இருக்கிறாங்க. எல்லாம் முடிச்சிட. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்துல 2011 இருந்து 21 வரைக்கும் போடப்பட்ட எம்யூக்கள் கம்பெனிகள் அது ஆரம்பிக்கப்பட்டு உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வரி வருவாய் மூலம் இன்றைக்கு ஜிடிபி உயர்ந்திருக்கு. தவிர இது திமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது என்பது சுத்த போய். நன்றி சார், நன்றி சார், நன்றி. டோட்டலா மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம். இவர்களுடைய பங்கு 2%, அதிமுகவினுடைய பங்கு 98%. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.